விஷ்ணு விஷாலோட கெரியர்ல எவ்வளோ பிளாக் பஸ்டர் மூவிஸ் வேணா கொடுக்கலாம். ஆனா நீர் பறவை மாதிரி ஒரு கிளாசிக் அவரால் நினைச்சாலும் திருப்பி எடுக்க முடியாது. நீர் பறவை வெறும் ஒரு படம் மட்டும் கிடையாது, அது ஒரு கவிதை. அந்த டைம்ல நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் மூவி. இப்போ கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவில தான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்த எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கிளைமேக்ஸை பார்த்து அழுத்திருப்பீங்க. இந்த படத்துல லவ்ன்ற ஒரு விஷயம் மேஜர் ரோலை பிளே பண்ணும். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே அருளப்பு சாமின்ற அந்த ஒரு கேரக்டர் குடிக்கு அநியாயத்துக்கு அடிக்டடா இருப்பான். அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்பா அடிச்சாலும் கேட்க மாட்டான். ஆனா அவன் எப்ப எஸ்தர்ன்ற அந்த பொண்ணை மீட் பண்றானோ அப்ப அவனோட லைஃபோட தம்மம் என்னன்னு புரியுது. அந்த பொண்ணு மேல அவன் வச்சிருக்கிற லவ்னாலேயே அந்த பொண்ணுக்காக ஒரு நல்ல மனுஷனாவான். அவங்களோட அப்பா அம்மாக்கு ஒரு புள்ள கிடைப்பான். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸை படத்துல டைரக்டர் சீனு ராமசாமி செதுக்கி இருப்பாரு. அப்புறம் இந்த படத்தோட ஆல்பம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்பம்னு சொல்லுவேன். ஜிவி பிரகாஷ் லிட்டரலி செதுக்கி இருப்பாரு. பரபரன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ். அந்த பாட்டை 2 வருஷனா விட்டுருப்பாங்க. ஒன்னு மேல் வெர்ஷன் அண்ட் இன்னொன்னு ஃபீமேல் வெர்ஷன். ரெண்டுமே லிட்டரலி பீக். இந்த 2 வெர்ஷன்ல சின்மை பாடின வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிட்டரலி இப்ப கேட்டா கூட நாஸ்டாலஜி அப்படி ஹிட் ஆகும். அண்ட் விஷ்ணு விஷால் கூட சொல்லுவாரு அவரோட ஃபிலிமோகிராஃபிலேயே ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் மூவின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை மட்டும் நீங்க இப்போ வரைக்கும் பார்க்கலன்னா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்றீங்கன்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் பாருங்க. பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பர்சனலா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போங்க.